Hey guys, welcome to மணி அடிச்சா சோறு. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி என்ன அப்படின்னா தக்காளி அல்வா. என்னடா டிஃபரெண்டா இருக்கு, தக்காளியில அல்வாவா? அப்படிதான் இருந்தது எங்க வீட்டுல. நான் ஃபர்ஸ்ட் டைம் எல்லாருக்கும் செஞ்சு தரும்போது இந்த தக்காளி அல்வா ரொம்ப யூனிக்கான ஒரு டிஷ், ரொம்ப நல்லா இருக்கும். ஒரு சின்ன புளிப்பு இருந்துச்சு, அந்த ஸ்வீட் எல்லாமே ரொம்ப சூப்பரா இருக்கும். இது வந்து ரொம்ப ஈஸியான ஸ்வீட்னு சொல்லலாம். மோரோவர் வந்து இதுல பாத்தீங்கன்னா இது வெறும் தக்காளி அல்வா கிடையாது, தக்காளி டேட்ஸ் அல்வா. இல்ல நான் டேட்ஸ் யூஸ் பண்றதுனால சுகரோட லெவல் இன்னும் கொஞ்சம் கம்மியாக போகுது. அதனால எல்லாருமே சாப்பிடலாம். சுகர் பேஷண்ட் சாப்பிட முடியாதா அப்படின்லாம் இல்ல. இல்ல டேட்ஸ் கொஞ்சம் அதிகமா யூஸ் பண்ணுவேன், ஆனா சுகரோட லெவல் கம்மியாகும். இது ரொம்ப ஈஸி, ரொம்ப ரொம்ப ஈஸி. ஆனா கொஞ்சம் டைம் மட்டும் எடுத்து செய்யற ப்ராசஸ். இது எப்படி செய்யலாம், இதுக்கு என்னென்ன பொருள் வேணும் பார்த்துலாம் வாங்க. மீடியம் சைஸ் தக்காளி 5 நம்பர் சின்ன சின்னதா கட் பண்ணி வச்சிருக்கேன். 1 கப் சர்க்கரை, 1 கப் டேட்ஸ், 2 டேபிள் ஸ்பூன் கோவா, சர்க்கரை இல்லாத கோவா, 3 ஸ்பூன் நெய், சிறிதளவு முந்திரி. இப்ப ஸ்டவ் பத்த வச்சாச்சு. ஸ்டவ் பத்த வச்ச உடனே கட் பண்ணி வச்சிருக்க தக்காளி, இது முழுகிற அளவுக்கு தண்ணி. பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும், தண்ணி அது முழுகிற அளவுக்கு தான் வச்சிருக்கேன். இப்ப இந்த தக்காளி வந்து இந்த தண்ணியிலேயே நல்லா வேகணும், நல்லா வெந்து ஸ்மாஷ் ஆகணும். அது வரைக்கும் அப்படியே நம்ம விட்டோம்னா அது வரைக்கும் நமக்கு எந்த வேலையும் இல்லை. இது பாத்தீங்கன்னா ஒரு 20 இருந்து 25 நிமிஷம் வரைக்கும் ஆகும் நல்லா வெந்து ஸ்மாஷ் ஆகிறதுக்கு. அது வேகட்டும், அதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம். இப்ப பாத்தீங்கன்னா ஒரு 5 நிமிஷம் ஆச்சு. நல்லா கொதிக்குது, தண்ணி நல்லா கொதிச்சு தக்காளி பாத்தீங்கன்னா வேக ஆரம்பிக்குது, அந்த தோலெல்லாம் விட ஆரம்பிக்குது. இந்த டைம்ல மறுபடியும் தட்டை போட்டு மூடிட்டு ஸ்டவ் சிம்ல வச்சுட்டு ஒரு 15 இருந்து 20 நிமிஷம் அப்படியே விட்டுருவோம். தக்காளி நல்லா வெந்து ஸ்மாஷ் ஆகும், அந்த டைம்ல பார்க்கலாம். இப்ப பாத்தீங்கன்னா நம்ம ஸ்டவ் சிம்ல வச்சு ஒரு 20 நிமிஷம் ஆயிடுச்சு. ஓபன் பண்ணி பார்க்கலாம். தண்ணி பாத்தீங்கன்னா எந்த அளவுக்கு சிம்மா இருக்கு, தக்காளி பாத்தீங்கன்னா நல்லா ஸ்மாஷ் ஆகுது, நல்லா வெந்திருக்கு. இந்த டைம்ல நம்ம எடுத்து வச்சிருக்க பேரிச்சம்பழம் இதுல ஆட் பண்ணிடலாம். எனக்கு நான் ஏன் பேரிச்சம்பழம் அதிகமா ஆட் பண்றேன்னா அதோட ஸ்வீட் கண்டென்ட் அதிகமா இருக்கும், இன்னும் சாப்பிடும்போது ரொம்ப நல்லா இருக்கும். உங்களுக்கு பேரிச்சம்பழம் கம்மியா இருக்கணும், அப்படி சுகர் லெவல் அதிகமா இருந்தா பரவாயில்ல அப்படின்னா உங்களுக்கு பேரிச்சம்பழம் இன்னும் கூட கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம். இல்லைன்னா பேரிச்சம்பழமே நிறைய ஃபுல்லா கூட போட்டு சுகரே ஃபுல்லா அவாய்ட் பண்ணலாம். பட் ஆனா கொஞ்சம் சுகர் போட்டாதான் நல்லா இருக்கும். அது உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்க மாத்திக்கோங்க. இந்த பேரிச்சம்பழம் போட்டு நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு ஸ்டவ்வை சிம்மும் இல்லாம ஹை ஃபிளேமும் இல்லாம மீடியம் ஃபிளேம்ல வைக்கணும். ரொம்ப சிம்மா வேணாம், ரொம்ப ஹை ஃபிளேமும் வேணாம். அதுல வச்சு அப்படியே பொறுமையா இந்த டேட்ஸும் கூட சேர்ந்து கொஞ்சம் வேகட்டும், அதுக்கப்புறம் மற்றதை பார்க்கலாம். இப்ப பாத்தீங்கன்னா ஒரு 3 நிமிஷம் ஆச்சு. டேட்ஸ் போட்டு நல்லா கொதிக்குது. ஹை ஃபிளேம்ல வச்சிடுறேன். ஹை ஃபிளேம்ல வச்சுட்டு நல்லா ஒரு கலரிட்டு இப்ப பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு வெந்திருக்குன்ட்டு. இந்த அளவுக்கு வெந்த உடனே நம்ம எடுத்து வச்சிருக்க சுகர், இந்த 1 கப் சுகர்ல நான் இப்போதைக்கு ஒரு 3/4 கப் சுகர் மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். ஏன் அப்படின்னா டேட்ஸ் கொஞ்சம் நான் அதிகமா போட்டிருக்கேன், அதனால டேஸ்ட் பார்த்துட்டு பத்தல அப்படின்னா உடனே கூட போட்டுக்கலாம். இது கரையத்துக்கு ஒண்ணுமே இல்லை, ஒரு 30 செகண்ட்ஸ் ஆகும். சப்போஸ் பத்தலைன்னா உடனே நம்ம டேஸ்ட் பார்த்துட்டு போட்டுக்கலாம். இது அப்படியே கொஞ்சம் இந்த சக்கரை போட்டோடனே பாத்தீங்கன்னா அப்படியே தண்ணி ஆயிடும், இந்த சக்கரை மெல்ட் ஆகி. இது டேஸ்ட் பார்த்துட்டு நான் மறுபடியும் சுகர் ஆட் பண்ணுவேன், இதுவே போதுமான்னு பார்த்து சொல்றேன். பாத்தீங்கன்னா சுகர் கொஞ்சம் இன்னும் ஃபுல்லாவே போட்டுடலாம். எடுத்து வச்சிருக்க 1 கப் சுகர் ஃபுல்லா போட்டாச்சு, அவ்வளவுதான். இப்ப இதை நல்லா கிளறிட்டு அவ்வளவுதான், மறுபடியும் நம்ம ஸ்டவ் சிம்ல வச்சிடலாம். இதுக்கு வந்து உங்களுக்கான வேலை எதுவுமே இருக்காது. நீங்க வைக்க போறீங்க, தக்காளி வைப்பீங்க, சிம்ல வைப்பீங்க, நல்லா அதுக்கப்புறம் மறுபடியும் போயிடுவீங்க. அப்பப்போ வந்து பாத்துக்கிட்டே போற மாதிரி இருக்கும். இது எப்ப திக்காகுதோ அந்த டைம்ல தான் நீங்க ஃபுல்லா இங்கே நிக்கிற மாதிரி இருக்கும். இப்ப போட்டாச்சு, சிம்ல வச்சுட்டேன், தட்டை மூடிட்டேன். ஒரு 5 நிமிஷம் கழிச்சு வந்து பார்ப்போம். சுகர் போட்டு ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சு. ஓபன் பண்ணியாச்சு. பாத்தீங்கன்னா அப்படியே ஒன்னா ஆகுது, அப்படியே எல்லாமே ஸ்மாஷ் ஆகுது. அப்படியே ஒரு நல்ல அல்வா பக்குவத்துக்கு வந்துடும். இது அப்படியே விட்டீங்கன்னா இந்த ஸ்டேஜ்ல ஒரு பிஞ்ச் சால்ட். இந்த சால்ட் எதுக்காக அப்படின்னா இந்த ஸ்வீட்டை என்ரிச் பண்ணி கொடுக்கும். அண்ட் தென் அன்ஸ்வீட்டன் கோவா, நம்ம பால் கோவா இருக்குல்ல, அதே சுகர் இல்லாத கோவா. இது வந்து நான் ஒரு ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு 2 இருந்து 3 டேபிள் ஸ்பூன் நான் ஆட் பண்ணிக்கிறேன். இது ஆப்ஷனல் தான், கம்ப்ளீட்டா ஆப்ஷனல். இது எதுக்காக அப்படின்னா அந்த ஸ்வீட்டோட ஃபிளேவரையும் டேஸ்டையும் இன்னும் அதிகப்படுத்தி கொடுக்கும். இதுல மட்டும்தான் போடணும் இல்லை, நீங்க வீட்டுல கேசரி செய்யும் போது கூட கேசரிலையுமே இதை போடலாம். இது போட்டீங்கனாலே அந்த ஸ்வீட்டோட ரெசிபி வந்து ஃபிளேவர் வந்து இன்னும் சூப்பரா ரொம்ப பயங்கரமா இருக்கும். உங்க வீட்டுல என்ன இது நல்லா ஒரு பெரிய ஹோட்டல்ல போய் சாப்பிட்ற அந்த ஒரு ஃபீல் கொடுக்கும். நம்ம எது செய்யறோம்னு முக்கியம் கிடையாது, அந்த செய்யற விஷயத்த
ரொம்ப சூப்பரா செஞ்சு கொடுக்கணும். அவங்க சாப்பிடும்போது அவங்க சாப்பிட்டு அவங்க அந்த ஒரு சந்தோஷம் ஃபேஸ்ல பார்க்கும்போது அதுல இருக்கு பாத்தீங்களா, அந்த ஒரு சந்தோஷத்துக்கு முன்னாடி எதுவுமே கிடையாது. ஸோ அதுக்காக நம்ம என்ன வேணா எப்படி வேணா செய்யலாம், தப்பே கிடையாது. ஸோ சமையல்ல ஒருத்தர் ரொம்ப 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 ஹாப்பியாக்க முடியும்னா அது சமையலால மட்டும் தான் முடியும். அந்த சமையல்ல நீங்க என்ன பண்ண முடியுமோ ட்ரை பண்ணுங்க, கண்டிப்பா நல்லா வரும். நீங்க அதுக்காக யோசிக்கவே கூடாது. அவ்வளவுதான், போட்டாச்சு. இப்ப மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்ப ஹை ஃபிளேம்ல வைக்கிறேன். இது ஹை ஃபிளேம்ல வச்சு ஒரு 5 நிமிஷம் அப்படியே கிளறிட்டே இருக்கணும். இந்த டைம்ல நல்லா கிளறிட்டு கெட்டியான உடனே உங்களுக்கு காட்டுறேன். இப்போ பாருங்க அப்படியே திக்காயிட்டே வருது. இந்த ஸ்டேஜ்ல ஒரு 1.5 ஸ்பூன் கீ ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணிட்டு அப்படியே கொஞ்சம் பொறுமையா, இதுக்கு ரொம்ப நெய் ஆகும் அப்படின்லாம் நீங்க கவலையே பட வேணாம். ஏன்னா நெய் ரொம்ப அதிகமா சேர்க்கணும், ஸ்வீட் செஞ்சாலே சுகர் அதிகமாயிடும், அதெல்லாம் ரொம்ப இல்லை. பாத்தீங்கன்னா இப்ப 1.5 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன். அப்புறம் அந்த முந்திரி வறுத்து போடும்போது ஒரு ஸ்பூன் 1.5 ஸ்பூன் சேர்ப்பேன். அவ்வளவுதான் நெய் இதுக்கு யூஸ் பண்ண போகுது. இல்ல உங்களுக்கு ஃபிளேவர் அதிகமா இருக்கணும், நெய் வேணும்னா நீங்க சேர்த்துக்கலாம். ஆனா இதுக்கு அவ்வளவு தேவையே படாது. அவ்வளவுதான், நெய் சேர்த்துட்டு சிம்ல வச்சு அப்படியே ஒரு 5 நிமிஷம் வதக்குனீங்கன்னா இந்த அல்வா ரெடி ஆயிடும். அல்வா பக்கம் வந்த உடனே உங்களுக்கு காட்டுறேன். ரெடி ஆயிட்டு இருக்கு. அதே சமயத்துல நம்ம முந்திரி வறுக்கிறதுக்கு 1 ஸ்பூன் நெய்யை போட்டு லைட்டா நெய் சூடாகட்டும். சூடான உடனே முந்திரி பருப்பு, இப்போ முந்திரி நல்லா வறுபடட்டும். இப்ப பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு வறுபட்டுச்சு, போதும். இது அப்படியே முந்திரி பருப்பை கொட்டியாச்சு. இப்ப இதுல ஊத்திருக்கும் நெய் அவ்வளவுதான். மொத்தமாவே இவ்வளவு அல்வாக்கு நம்ம யூஸ் பண்ணது ஒரு 2.5 ஸ்பூன் நெய் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். இப்ப பாத்தீங்களா அல்வாவோட கன்சிஸ்டன்சி பாருங்க. இதை யார்கிட்டனா போயிட்டு நீங்க தக்காளி அல்வா அப்படின்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பா நம்பவே மாட்டாங்க. டேஸ்ட் பண்ணாலுமே என்ன தக்காளி அல்வாவா அப்படின்னு தான் கேட்பாங்க. அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான ரெசிபி தயாராயிடுச்சு. இப்போ ஒரே ஒரு லைட்டா அங்க பாருங்க, ரொம்ப லைட்டா தான் நான் தூறேன். அவ்வளவுதான் ஏலக்காய் தூள். ஏன்னா அது பிளேவரை மாத்திடும். அவ்வளவுதான், ஸ்டவ் ஆஃப் பண்ணியாச்சு. தக்காளி அல்வா ரெடி ஆயிடுச்சு. டேஸ்ட் பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு சொல்றேன் வாங்க. இன்னைக்கு டேஸ்ட் பண்றதுக்கு எங்க அம்மா வர போறாங்க. ஸோ இனிமேட் வெஜிடேரியன் ரெசிபினா மோஸ்ட்லி அம்மா தான் வந்து உங்களுக்கு டேஸ்ட் பண்ணி சொல்லுவாங்க. இப்போ அவங்க கூப்பிட்டுலாம் டேஸ்ட் பண்ணிட்டு சொல்லிடுவாங்க. தக்காளி அல்வா ரெடி ஆயிடுச்சு. அம்மா கூப்பிட்டு டேஸ்ட் பண்ண சொல்லிடலாம். எப்படி இருக்கு? டேஸ்ட் வாயில இருக்கு, கொஞ்ச நேரம் சூப்பரா இருக்கு. எந்தெந்த அல்வா சாப்பிட்டுருக்கீங்க, இந்த அல்வா கண்டிப்பா செய்யுங்க, ரொம்ப நல்லா இருக்கு. எவ்வளோ அல்வா செஞ்சிருக்கீங்க, இதை செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. சூப்பரா இருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. அண்ட் மணி அடிச்சா சோறு சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். நீங்களும் இந்த அல்வா செஞ்சு பார்த்துட்டு என்ஜாய் பண்ணுங்க. பாய் பாய் காய்ஸ்.